வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு பரபரப்பான ஒரு மோதல் போயிட்டுருக்கு இல்லையா இப்போத்துக்கு. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் நம்மளுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு பனிப்போர் மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சில கருத்துக்கள், நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா, அதில் வரக்கூடிய வரிகள் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த மோதல் போய்கிட்டு இருக்கு. சரி, இது எங்கே தான் ஆரம்பிச்சது, எதுக்கு ஆரம்பிச்சது, ஏன் இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக மோதிக்கிறாங்க, இது மோதிக்கிறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னா, பெருசாக மோதல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க யதார்த்தமாக பேசுகிறது ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்கள குறை சொல்லணும், இவங்கள தரக்குறைவாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இது எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதாவது ஒரே மேடையில் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இவங்களை குறை சொல்லிக்கிட்டாங்க. அங்கே தான் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பனிப்போர் இருக்குது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இதில் முதல்ல பேசினது நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் அந்த மேடையில் பேசுகிறாங்க. அது நம்மளுடைய பாடகி பி சுசீலா அவர்கள் அவங்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு விழா. அவங்க நம்மளுடைய திரைத்துறைக்கு பாட ஆரம்பித்து 65 ஆண்டு காலம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவில் இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க. நம்மளுடைய இசைஞானி அவர்களும் வைரமுத்து அவர்களும் கலந்துக்கிறாங்க. அங்கே தான் நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, ரெண்டு பேரும் ஏதோ கிளாஷ் ஆகுறாங்க, ஏதோ மோதிக்கிறாங்க பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்படி என்னதான் பேசினாங்க அப்படின்னா, இதில் முதல்ல பேசினது நான் சொன்ன மாதிரி இளையராஜா அவர்கள் தான் முதல்ல பேசினாங்க. பேசும்பொழுது நம்மளுடைய பாடகி சுசீலா அவர்கள் பற்றி சில வார்த்தைகள் பேசினாங்க. அவங்கள எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, 65 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அதுக்கப்புறம் அவங்க அப்படி பாடுவாங்க இப்படி பாடுவாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிப்போம் இல்லையா, அது மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த காலத்தில், அதாவது பி சுசீலா அவர்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் தான் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்த இசையமைப்பாளர், அப்போ இருந்த எழுத்தாளர்கள், அவங்கள பற்றி இளையராஜா அவர்கள் ஒரு வார்த்தை பேசினாங்க. ஃபஸ்ட்டு எம்எஸ்வி அவர்களை பற்றி பேசினாங்க. எம்எஸ்வி அவர்களுடைய இசை அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கவிஞர் ஐயாவை பற்றி, அதாவது கவிஞர் கண்ணதாசன் ஐயாவை பற்றி பேசினாங்க. அப்படி பேசும்பொழுது அவங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு எழுத்தாளர், ஒரு பாடலாசிரியர் அப்படின்னா அது கண்ணதாசன் அவர்களாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இளையராஜா அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இது வைரமுத்து அவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போது வைரமுத்து அவர்கள் மேடையில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ எம்எஸ்சி அவர்கள் தான் உலகத்திலே மிக சிறந்த இசையமைப்பாளர், அவரை மிஞ்ச யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, நான் ஒரு கவிஞன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், என் முன்னாடியே நீ வேற ஒருத்தனை நீ கவிஞன்னு சிறந்த கவிஞன்னு சொல்லுவேன்னா, நீ இங்கே இருக்கும் பொழுது நான் உன்னையோட சிறந்த ஒரு இசையமைப்பாளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை குறைச்சி பேசுகிற மாதிரி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் பேசினாங்க. ஆனால் ஆக்சுவலி இளையராஜா அவர்கள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைரமுத்து அவர்களுடைய பேச்சை இசைஞானி கேட்கல. இருந்தால் கூட அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, உலகத்திலே மிக சிறந்த இசையமைப்பாளர் எம்எஸ்வி தான் அப்படிங்கிறத அங்கே ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணுறாரு. ஒரு விஷயம் இதில் யோசிக்கணுங்க. இளையராஜா அவர்களை நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம், அவர் ரொம்ப தலக்கணம் பிடிச்சு பேசுகிறாரு, அவர் இப்படிலாம் பேசக்கூடாது, அகந்தை தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். நம்ம அதுக்கு கேட்டோன்னா மக்கள் நிறைய உதாரணங்கள் எடுத்து சொல்லுவாங்க. பட் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத, அவர் கூட பழகினவங்க, அவர்கிட்ட மியூசிக் போட்டு வாங்கி டைரக்ட் பண்ணி படம் எடுத்தவர்கள், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவருடைய கேரக்டர். மேடையில் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அது கேரக்டரை எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்,
நம்ம வந்து இளையராஜா அவர்கள் பேசுகிறதே பார்க்கும்பொழுது வந்து எல்லாரையுமே வந்துட்டு ஒரு சின்ன பசங்க மாதிரி நினச்சிட்டு தான் பேசுவோம். இப்போ நம்மளாம் குழந்தைகிட்ட பேசும்போது கிண்டலாக பேசுறது இல்லையா, அந்த மாதிரி தான் நிறைய பேசுவார். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள், இசை சார்ந்த விஷயங்கள், யாராவது தப்பு பண்ணால், யார் தப்பு பண்ணாலும் கோச்சிப்பார், யார் தப்பு பண்ணாலும் தப்புன்றத தெளிவாக மூஞ்சிக்கு நேரையே சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வந்து ஆஸ்கார் விருது கிடைச்சப்போ அப்போ நடந்த பேச்சுகளில், அப்போ நடந்த மேடை பேச்சுகளில் இவர் வந்து ரொம்ப ஆணவமாக பேசுகிறாரு. விருது வாங்கி அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு ஆஸ்கார் என்ன பெரிய விருது குடுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 விருதை நம்ம ஆள் வந்து வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பெருமையாக பேசினார். அப்புறம் நடந்த நிகழ்ச்சிகள் என்ன, இப்போ அவார்டை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், வீட்டில் கூட சும்மா தானே வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ அது வந்து ஒரு தலக்கணத்தில் பேசுகிற மாதிரி வந்து தோணுச்சு. எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. அந்த வார்த்தை பேசியிருக்க வேணாம், எதுக்கு, அவர் வந்து எவ்வளோ எங்கே இருந்தாலும் ஒரு அவார்டு வின் பண்ணியிருக்காரு, அதுக்காக நம்ம போய் பேசுகிறோம் அப்படிங்கிற இடத்துல நீ அவார்டு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிற, வீட்டில் போய் சும்மா தானே வைக்க போகிற அப்படிங்கிற வார்த்தை வந்து அங்கே தேவை இல்லை தான். இருந்தாலும் பேசினாரு, ஓகே, அது வந்து பெரிய கான்ட்ரவர்சியாக ஆகலை. இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து நிறைய அப்போலேருந்தே இவருக்கு வந்து தலைக்கணம் அதிகமாக இருக்குது, பொறாமைப்படுறாரு, இவர் வந்து அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எப்பொழுதோ போயிட்டு தான் இருக்குது. இளையராஜா அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, கர்வம், அகந்தை, ஆணவம், இதெல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு. அடுத்தவங்கள வந்து எப்போ பார் தரக்குறைவாக பேசுகிற மாதிரி, ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இவர் பேசுவார் அப்படிங்கிற ஒரு முத்திரையை வந்து அவருக்கு அப்போவே குத்திட்டாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி அப்போ வந்து ஓரளவுக்கு அப்படி தான் பேசினார், இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் இப்போ நடக்கிற இந்த விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, முதல்ல பேசினது இளையராஜா அவர்கள் தான். அவர் என்ன சொல்லிட்டாரு, கண்ணதாசன் அவர்கள் தான் உலகத்திலே சிறந்த பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை வைரமுத்து அவர்கள் 100% இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்னா அவர் வந்து திருப்பையும் இளையராஜா அவர்களை வந்து சீன்ற மாதிரி பேசியிருக்க மாட்டார். அது உலகத்திலேயே சிறந்த பாடலாசிரியர் கண்ணதாசன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகே, அவர் பெரிய கவிஞர், அவர் வந்து அப்படி தான் உலகத்திலே சிறந்த கவிஞர் தான் அப்படிங்கிற ஒரு நினப்பு வைரமுத்து அவர்களுக்கு இருந்திருந்தால், அதே மேடையில் போயிட்டு நான் வந்து இவனை வந்து போட்டியாக பேசுகிற மாதிரி நான் வந்து எம்எஸ்பி அவர்களை நான் தூக்கி வச்சு பேசுவேன், அதே சென்டென்ஸை தான் அவரும் பேசினார். சேம் வார்த்தைகளை போட்டு அதே சென்டென்ஸை தான் பேசுகிறாரு. அப்போ இளையராஜா அவர்கள் பேசுகிறதுக்கு இவர் பதிலடி கொடுக்குறாரு அப்படிங்கிறது அந்த மேடையிலே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ ஒரு கவிஞரை உலகத்திலே சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே சிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதைகள் படித்தவர்களுக்கும் தெரியும், அவங்க கூட பழகினவங்களுக்கும் தெரியும். ஸோ கண்ணதாசன் அவர்களாக வந்து ஈடு இல்லாத ஒரு கவிஞர், ரொம்ப காலம் வாழ்ந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இல்லை நம்மளுக்கு கொடுத்து வைக்கல அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆனாலும் வந்துட்டு ஒரு சிறந்த கவிஞர் அப்படிங்கிறத வந்து மறுக்கிறதுக்கே கிடையாது. ஸோ அந்த ஒரு கருத்தை வைரமுத்து அவர்களால் ஏற்றுக்க முடியல. ஒன்று, நான் இருக்கும்போது நீ இன்னொரு கவிஞனை புகழ்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு வைரமுத்து அவர்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, நான் இருக்கிற இடத்துல என்னையே தான் புகழ்ந்து பேசணும், நீ வேற யாரையாவது புகழ்ந்து பேசினா நான் உன்னைய வந்து அதுக்கு பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிற நினைப்பு வைரமுத்து அவர்களுக்கு இருக்குது. ஸோ இது 2 இருந்ததுனால தான் அந்த மேடையில் போயிட்டு வந்து உலகத்திலேயே சிறந்த இசையமைப்பாளர் எம்எஸ்வி தான், அவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை வந்து முன் வச்சுட்டாரு. நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இசைஞானி அவர்கள் எம்எஸ்வி அவர்களை வந்து எப்போவுமே தூக்கி வச்சு தான் பேசுவாங்க. எம்எஸ்வி அவர்களுக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இளையராஜா அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் வந்து நீ எம்எஸ்வியை வந்து ரொம்ப உயர்வாக பேசிட்ட அப்படிங்கிறதுக்காக அவர் கோவப்பட போகிறதே கிடையாது. ஸோ இதுதான் ஸ்டார்டிங். பி. சுசீலா அவர்களுக்கு நடந்த ஒரு பாராட்டு விழாவில் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்க. முதல்ல இளையராஜா அவர்கள் பேசிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வைரமுத்து அவர்கள் வந்து அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இவரும் பேசிட்டாரு, அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் வந்து பேசினாங்களா இதை பற்றி அப்படின்னு கேட்டால் கிடையாது. இளையராஜா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றி அவர் வாய் திறக்கல. வைரமுத்து அவர்களை பற்றியும் வேற எப்படியுமே அவர் வந்து குறை சொல்லி பேசவே இல்லை. பட் வைரமுத்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரீசெண்டாக ஒரு விழாவுக்கு போகும் பொழுது அந்த விழா மேடையில் அங்கே நடந்த அந்த ஒரு விஷயத்த, ஒரு பனிப்போர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை இங்கே எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாரு, ஒரு பாட்டுக்கு வந்து மொழி முக்கியமா இல்லை இசை முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசுகிறாரு. அங்கே வந்து எந்த டாப்பிக்குமே அவருக்கு பேசுறதுக்கு கொடுக்கப்படலை.
பொதுவாக ஒரு சினிமாவுடைய ஒரு பாடல் வெளியீட்டு விழாவுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு விழாவுக்கு போகும்பொழுது அங்கே போய் ஒரு பாட்டுக்கு வந்து இசை முக்கியமா மொழி முக்கியமா அப்படின்னு வைரமுத்து அவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பட் பேசினாங்க. பேசிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பாடலை வந்து நீங்கள் சொல்லும் பொழுது அது இசையை சொல்லியோ ஹம் பண்ணியோ அந்த பாடலை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண மாட்டீங்க, அந்த பாட்டுடைய வரியை சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் இவர் எழுதின சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து ஹம் பண்ணி காமிச்சு இப்படி இந்த பாட்டை பாடு நம்ம சொல்ல மாட்டோம், சின்ன சின்ன ஆசை பாடல் அந்த பாட்டை பாடு அப்படின்னு அதை பேர் சொல்லி சொல்லுவோம். அந்த பேருக்கு வடிவம் கொடுக்கறது மொழி தான். ஸோ மொழி இல்லாமல் எந்த பாடலையுமே நம்ம வந்து அடையாளம் இது பண்ண முடியாது. ஒரு பாட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டோட முதல் வரி தான் நம்ம சொல்லுவோம். எப்போவுமே அப்படிதான். எந்த பாடலாக வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன ஆசை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பாடல் எடுத்தாலுமே முதல் வரியை சொல்லி இந்த பாடல் அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதை வந்து மேடையில் அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார் வைரமுத்து அவர்கள். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மொழி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு இசையும் முக்கியம்தான், ஆனால் வந்து மொழி தான் வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசி முடிச்சிட்டார். அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க சுசீலா அவர்களுடைய பாராட்டு விழாவில் நடந்தப்போ இளையராஜா அவர்களும் பேசினாங்க, வைரமுத்து அவர்களும் பேசினாங்க. அதை வச்சு நம்மளே வந்து அவங்களுக்கு ஒரு பனிப்போர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து கொண்டு வந்துட்டோம். இருந்தால் கூட வைரமுத்து அவர்கள் அதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் வந்து பேசவே இல்லை இதை பற்றி. வைரமுத்து அவர்கள் அவங்க போகிற இடத்துல எல்லாம் இதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வைரமுத்து அவர்கள்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்தில் நான் வேறு எந்த விஷயத்துலையும் நான் இளையராஜா அவர்களை பற்றி நான் எந்த விமர்சனமும் பண்ணலை. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இதை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறது வைரமுத்து அவர்கள் தான், இளையராஜா அவர்கள் கிடையாது. ஏன்னா அவர் அன்றைக்கி பேசினார், போனார், அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருக்கார். எங்கேயோ வந்து அவர் பொது நிகழ்ச்சிகளில் வந்து எனக்கு வந்து மொழி வந்து தேவையே இல்லை, நாங்கள் பாட்டு தான் முக்கியம், இசை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் எங்கேயுமே பேசலை. பட் வைரமுத்து அவர்கள் தேவையே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நான் வந்து என் மனசில் வந்து இவ்வளோ வன்மம் இருக்குது அப்படிங்கிறத அப்பட்டமாக பதிய வச்சுட்டு வந்துட்டார். அதுதான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக போன வாரம் நடந்தது. சரி, அவர் வந்து பேசினார், ஓகே. அதுக்கப்புறம் இளையராஜா சைட்லேருந்து ஏதாவது ரிப்ளை வருமா அப்படின்னு பார்த்தா அவர்கள் வந்து எந்த ரிப்ளையும் பண்ணலை. ஆல்ரெடி மனுஷனுக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவர் ரீசெண்டாக வந்து சிம்பனி இசைக்கு வந்து ஏதோ நோட்ஸ்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு என்னமோ சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த இசையை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ யாருமே வந்து அந்த இசை எழுதுறதுக்கு ஆட்கள் யாருமே இல்லை. ஸோ இவர் வந்து அந்த இசையை வந்து இப்போ எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறது முக்கியமாக, அது இசை வரிகளை வந்து இசை வடிவத்தை வந்து எழுதி அதை பாதுகாக்கிறது முக்கியமாக அப்படின்னு கேட்டால் அந்த வேலை தான் நம்மளுக்கு முக்கியம். இசையை பாதுகாக்கிற வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுலேயே வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போயிட்டாரு. பட் வைரமுத்து அவர்கள் அவர் போன இடத்துல போயிட்டுலாம் வந்துட்டு இந்த மாதிரி மொழி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து பப்ளிசிட்டிக்காக கூட பேசலாம், தெரியல நம்மளுக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போன வாரம் அவர் பேசினதுக்கு உடனே வந்துட்டு இளையராஜா அவர்களுடைய தம்பி கங்கை அமரன் அவர்கள் ரிப்ளை கொடுத்துருந்தார் வைரமுத்து அவர்களுக்கு. என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வைரமுத்து வந்து எப்படி வந்தார், அவருக்கு வந்து எப்படி வாய்ப்புகள் கிடைச்சது, நிறைய வாய்ப்புகள் நாங்கள் கொடுத்தோம், ஸோ அதுக்கு நன்றி கடனாவது அவங்க இருக்கணும். அப்படி இல்லாமல் வந்துட்டு எங்களையே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஏசுகிற திட்டுற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து நன்றி கெட்டத்தனமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கங்கை அமரன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தார். அதில் இன்னொரு விஷயமும் அவர் சொல்லியிருந்தார், இத்தோடு நிறுத்திக்கோ, இத்தோட நிறுத்தினேன்னா நீ தப்பிச்ச, இதுக்கு மேலே இளையராஜாவை பற்றி நீ ஏதாவது பேசுன நான் வேறு மாதிரி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மிரட்டல் தொனியில் வந்து பேசி அந்த வீடியோவை முடிச்சிருந்தாரு கங்கை அமரன் அவர்கள். ஸோ இப்படி தான் இந்த விஷயம் போய்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த ஒரு விழாவில் வந்துட்டு வைரமுத்து அவர்கள் வந்து பேசினார் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, மொழி முக்கியமா இசை முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்பட வெளியீட்டு விழாவில் வந்துட்டு அவர் பேசினார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த விழாவிலேயே அவர் வெளியில் வரும்பொழுது பத்திரிக்கையாளர் அந்த விழாவிலேயே அந்த வேறு விழாலேன்னு தெரில
ஏதோ ஒரு மாநாடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாநாட்டிலேருந்து அவர் வெளியில் வராரு. வெளியில் வரும்பொழுது பத்திரிகைக்காரர்கள் அவங்க கிட்ட கேட்குறாங்க, இளையராஜா அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பனிப்போரா இருக்காமே, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இளையராஜா பற்றின கேள்விக்கே நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு அவர். அது என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் அதை பற்றிலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் பேசிட்டார் அதை பற்றி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விஷயத்த அவர் பேசலையே தவிர இன்னொரு விதமாக அந்த கேள்வி கேட்டாங்க. அது எம்எஸ்வி கிரேட்டா, கண்ணதாசன் அவர்கள் கிரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு ரிப்ளை பண்ணார். அதாவது நான் டைரெக்டாக நான் இளையராஜாவை பேச மாட்டேன், ஆனால் அதே இடத்துல நீங்கள் வேறு யாரையாவது வச்சு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நான் ரிப்ளை பண்ணுவேன், அந்த ரிப்ளை மூலமாக நான் இளையராஜாவை தாக்கி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தார். அது மொழி இல்லாமல் இசை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு அதில் என்ன சொன்னார்னா, ரொம்ப காட்டமாக ஒரு விஷயம் சொன்னார். அதாவது மேடை பேச்சு சொன்னேன் இல்லையா, மேடை பேச்சில் அவர் பேசின விஷயங்களில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப காட்டமாக இருந்தது. ஸோ அந்த வரிக்கு தான் கங்கை அமரன் அவர்கள் ரிப்ளை பண்ணியிருந்தார். அந்த மொழி அந்த விஷயம் என்ன அப்படின்னா, மொழி இல்லாமல் இசை இல்லை அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. அது மொழி இல்லாமல் இசை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஞானமே கிடையாது, அது அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அங்கே காட்டமாக யூஸ் பண்ணியிருந்தாரு ஸ்டேஜில். ஸோ அந்த ஒரு வரியை கேட்டதுக்கு அப்புறம் தான் கங்கை அமரன் அவர்கள் அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. அது எப்படி நீ ஞானி இல்லை, ஞானம் இல்லை, அஜ்ஞானம்னு நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவருக்கு ரிப்ளை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த அந்த பத்திரிகையாளர் மீட்டிங்லேயும் வைரமுத்து அவர்கள் அப்படியே தான் சொன்னார். ப்ரெஸ்காரங்கெல்லாம் கேட்கும் பொழுது இளையராஜா அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேசலை. அதே இது நீ எம்எஸ்வியா கண்ணதாசனா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேள்வி கேட்கும் பொழுது அந்த கொஸ்டினை எடுத்துக்கிட்டு அதுக்கு இளையராஜாவை தாக்குற மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவரால் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வைரமுத்து அவர்கள் தான் இளையராஜாவை வம்பிழுக்கிறாங்க இந்த விஷயத்துல அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இருக்கலாங்க, மொழி நம்மளுக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ மொழி பெருசா இசை பெருசா அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் இசை தான் ஜெயிக்கும். ஒரு பாடல் அப்படின்னு வரும்பொழுது அதில் வர வரிகள் முக்கியமா இசை முக்கியமானு மக்கள்கிட்ட நம்ம சர்வே நடத்தினா கூட நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எந்த பாட்டாக இருக்கட்டும், நீங்கள் கேட்குறீங்க நல்லா இருக்கு ஒரு பாட்டு, உடனே அதோடைய பாடல் வரிகள் நமக்கு மனசில் ஆகிடுமா? கிடையாது. ஆனால் அதில் உள்ள டியூன் நம்ம ஹம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ மொழி இல்லாத ஒரு இசையை கூட நம்மளால் ரசிக்க முடியும். நம்ம மனசில் எது சீக்கிரம் பதியும் அப்படின்னு கேட்டால் இசை தான் பதியும். அதுக்காக மொழி முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை. மொழியை விட இசை ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதை இல்லாமல் இவர் வேறு மாதிரி மாற்றி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வைரமுத்து அவர்கள் இளையராஜா அவர்களை இப்பொழுது வம்பிழுக்கிறதுக்காக காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இளையராஜா அவர்களால் இதை பெருசாக கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவர் எந்த கருத்தும் சொல்லலை, எந்த வீடியோவும் போடல. கங்கை அமரன் அவர்கள் தான் வீடியோ போட்டாங்க. அதுவும் அந்த ஞானம் அஜ்ஞானம்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் பேசினார் இல்லையா, அதுக்கு ரிப்ளை பண்ணி அவர் வீடியோ போட்டாரே தவிர அவரும் பெருசாக எதுவுமே கண்டுக்கல. ஸோ நன்றியோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். ஸோ அதை சார்ந்து நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதில் குறிப்பாக நான் ஒருத்தர் சொல்லணும், திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். இவர் பேசுகிறத கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறது 100% கரெக்ட் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. ஆரம்பத்தில் இவர் இளையராஜா அவர்களை பற்றி குறை சொல்லி வீடியோ போட ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் கூட இவர் சொன்னது உண்மையிலே அப்படிதானோ அப்படின்னு எல்லாம் யோசித்தேன். அப்புறம் கொஞ்சம் காலம் போக போக தான் தெரிஞ்சுது, இளையராஜா அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியை தான் இவர் அவர் தாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் இளையராஜா அவர்களை தாக்குறதுக்காக இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது பின்னாடி தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா, ஸ்ரேயா கோஷல் அவர்களை இளையராஜா மேடையிலே திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருந்தார். அந்த விழாவில் நான் முதல் வரிசையில் உட்காந்துருந்தேன், எனக்கு தெரியும் அங்கே அப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உண்மையிலே அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்கள் இங்கிலீஷ்லேயே சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு இது இப்படி பாடக்கூடாது, இப்படி பாடணும், அது சில மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் பேசி ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா என்னன்னா
திருடனால் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதில் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளருடைய ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் போய் பாடுறேன்னா நீ எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்ப? நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு வார்த்தையை நீ தப்பாக பாடுறீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நீ ப்ராக்டிஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு நீ தப்பாக பாடி இருந்தால் அங்கே இருக்கிறவங்க உங்களை திருத்தியிருப்பாங்க. ஸோ எத்தனையோ வாட்டி திருத்தின ஒரு விஷயத்த நீ திரும்பவும் ஸ்டேஜில் வந்து தப்பாக பாடும்பொழுது அது வந்து அவருக்கு கோபம் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கலாம். இதை வந்து என்ன சொல்கிறாரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள், ஸ்ரேயா கோஷலுக்கு தமிழ் தெரியாது, அவங்க வந்து தமிழில் பாடுறது தப்பாக பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் மேடையிலேயே கிண்டல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பாட வச்சது இளையராஜா அவர்கள் தானே. ஸோ அவரை வந்து பாடுறதுக்கு முன்னாடி அவங்க திருத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து தானே கூப்பிட்டு வந்திருக்கணும். நீ ஸ்டேஜில் வந்து நீ திருத்தக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். இல்லை இவர் உண்மையிலே இசையமைப்பாளரான்னு எனக்கு தெரியல ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டேஜில் பாடுறதுனா சும்மா வந்து பாடிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஸ்டேஜில் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அத்தனை வாட்டி நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே அவர் வந்து அந்த மிஸ்டேக்கை சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியும் கூட அவங்களுக்கு புரியாமல் திரும்ப திரும்ப அதே ஒரு தவறை வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக கூட திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற வார்த்தையை இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் அவங்க நடந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுற விஷயம் கிடையாது. நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து பண்ண முடியும். இது வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு புரியலை. ஸோ அவங்க வந்து என்ன நடந்ததுன்னா, ஸ்ரேயா கோஷல் அவர்களை வந்து இளையராஜா அவர்கள் திட்டவே இல்லை, சொல்லி கொடுத்து திருத்தினாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களும் அதை பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல, அவங்களும் சிரிச்சுட்டே போயிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வந்து எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இப்போ வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பதிவிடுறாங்க. எதுக்காக பதிவிடணும்? நீங்கள் அந்த விழாவில் முன்வரிசையில் உட்காந்துருக்கிறதா சொல்கிறீங்க, அங்கே நடந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு கோபம் வந்ததுன்னு சொல்கிறீங்க. அப்போவே எந்திரிச்சு போய் இளையராஜா அவர்கள்கிட்ட கேட்க வேண்டியது தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு அந்த மேடையில் போய் கேட்க வேண்டியது தானே. அந்த தைரியம் ஏன் உங்களுக்கு இல்லை? அப்போ வராத தைரியம் இப்போ யூடியூப் சேனல்லாம் உங்களை பேட்டி எடுக்கும் பொழுது வந்ததா? இதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இப்போ அந்த காப்புரிமை பிரச்சனையெல்லாம் பண்ணார் இல்லையா? ஸோ அதிலலாம் வந்துட்டு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதாவது தாத்பரியம் அப்படிங்கிறது வேற, இப்போ இருக்கிற சட்டம் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம். ஸோ நான் கேட்குறது என்ன அப்படின்னா, மித்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இளையராஜா அவர்கள் மேலே குறை சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் தரிசனம் தரீங்களே. ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கே புரியல. நான் வந்து பர்சனலாக வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் மேலே ஒரு மரியாதை எனக்கு உண்டு. அவர் வந்து தமிழை வந்து அழகாக உச்சரிக்கிறாருன்ற ஒரு மரியாதை உண்டு. அதே நேரத்தில் வந்து ஒரு டிவி ப்ரோக்ராமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இவர் ஜட்ஜாக உட்காந்துருப்பார் ஒரு மியூசிக் ப்ரோக்ராமில். உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கள வந்து என்ன கேவலமாக பேசுவார் தெரியுமா? அவங்க வந்து இப்போ தானே பாட்டு கற்றுக்கிட்டு வந்து பாடுறாங்க, அவங்கக்கிட்ட வந்து இப்படி அப்படி இப்படி அப்படின்னு அவங்கள போட்டு பாடாப்படுத்தி அவங்கக்கிட்ட நீங்கள் நடந்துக்கிறது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஸ்டேஜில் வந்து ஸ்ரேயா கோஷல் அவர்களை வந்து இளையராஜா திருத்தினது தான் உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியுதுன்னா, இது என்ன மாதிரியான ஒரு கருத்துன்னு எனக்கே புரியலை. அதாவது இவர் ஜட்ஜாக இருக்கும் பொழுது அங்கே போயிட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசி ரொம்ப வந்து கேவலமாக பேசுகிறதெல்லாம் இவர் வழக்கமாக வச்சுருப்பாரு. அதையே வந்துட்டு இளையராஜா அவர்கள் சாப்பிட்டா தான் சொன்னாங்க. அந்த வீடியோ கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். சாப்பிட்டா தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் தப்பாக வந்து அர்த்தம் பண்ணுற மாதிரி அங்கே எதுவுமே நடக்கலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ வந்து காழ்ப்புணர்ச்சியோடு வந்து சொல்கிறேன்னா உனக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ பொறாமல் இருந்திருக்கணும். ஸோ அதை தான் இங்கே வந்து கொட்டிட்டு போயிட்டுருக்கீங்க நீங்கள் யூடியூப்பில் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஸோ இதில் 2 விஷயம் நீங்கள் யோசிக்கணுங்க. நிறைய பேர் இப்போ கருத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து என்னன்னா, இளையராஜா அவர்களுக்கு சாதகமாக பேசக்கூடியவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவர் வந்து இசையமைக்கும் பொழுது நிறைய என்கிட்ட காசே வாங்காமல் எனக்கு இசையமைத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ காசு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் எப்படி காசே வாங்காமல் வந்து இசையமைச்சு கொடுத்துருப்பாரு? இங்கே வந்து சொல்கிறீங்க இல்லையா காப்புரிமை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இன்னை வரைக்கும் அந்த காப்புரிமை சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால யாருக்குமே தெரியல. இவர் இடையில திடீர்னு கேட்கறதுனால வந்துட்டு அது வந்து எல்லாருக்கும் பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா வந்துட்டு ஒரு சாங் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய காப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு இன்டர்நெட்டில் எல்லாமே வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த சாங் எடுத்து நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து காப்புரிமை போட்டு இன்டர்நெட்டில் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க.
ஸோ இதை வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்குமே தெரியல. ஆனால் அதே விஷயத்தை வந்து இளையராஜா அவர்கள் கேட்கும் பொழுது இப்போ வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவருக்கு வந்து இதுக்கு மேலே எனக்கு பணம் தாண்டா முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவர் அந்த மாதிரி ஆள் மாதிரி எனக்கு தெரியல. எதுக்காக காப்பிரைட் கேட்குறாங்க, எதுக்காக வந்து இவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது சரியான கோணத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இளையராஜா அவர்கள் எப்படி அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் அவர் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய போகிற வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பர்சனல் லைஃப்பில் நிறைய இழப்புகள் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஆண் வந்து மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதே வந்து நம்ம கடைசி காலம் வந்துடணும், முடிஞ்சிடணும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு மகள் இருந்தால் அவங்க வந்து நம்மளை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஆணோட நினைப்பாக இருக்கும். அதையும் தாண்டி வந்து இவங்க வாழ்க்கையில் பார்த்தா இப்போ வந்து ஒய்ஃபும் இல்லை, பொண்ணும் இல்லை, யாருமே அந்த அந்த பெண் சொந்தங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பெண் சொந்தங்கள்லாம் இழந்துட்டு அவர் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் வந்து காசுக்காக எனக்கு கொடுத்தே ஆகணும், காசு தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாரு அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இல்லை. ஸோ அப்போ எதுக்காக அந்த காப்புரிமை கேட்குறாரு அப்படிங்கிறத நம்ம சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் வந்து சரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா அவர் தலக்கணம் பிடிச்சவர் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நம்மளுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து ஒருத்தர் ஹை பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை எப்படியாவது கேவலப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்மளுக்கு இருக்கும். இன்னைக்கு அவருக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஹை பொசிஷனில் இருக்க நம்ம தலைவரை கூட எடுத்துக்கலாம். அவர் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து நம்பர் 1 இருந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற காழ்ப்புணர்ச்சி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்க, அவரை வந்து அந்த இடத்துல இருந்து தள்ள முடியல, அவரை அந்த இடத்துல இருந்து கீழே இறக்கி விட முடியல. அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஆற்றாமையை எப்படி திட்டுக்கிறோம் அப்படின்னா அவரை வந்து திட்டுறது மூலமாக அவருடைய ரொம்ப பேடான வார்த்தைகள் நம்மளால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி அவரை திட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதாகிடும். என்னன்னா ஒரு திருப்தி ஆகிடும். திட்டியாச்சுப்பா, அவர் வந்து கேவலப்படுத்தியாச்சுப்பா. நீங்கள் திட்டுறதெல்லாம் அவர் காதில் போய் விழ போகிறதே கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் கொண்டு அவர் வழி ஓட்டுன்னு அவருடைய தனி வழியில் அவருடைய வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பார். அவருக்குன்னு ஒரு தனி வழி இருக்கு, போய்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் உயரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம தான் வந்து சும்மா இவங்க அவங்கள பேசுகிறாங்க, அவங்க இவங்கள பேசுகிறாங்க, இவங்க 2 பேருக்கும் சண்டை, இவங்க 2 பேருக்கும் பனி போர், இவர் இப்படி பேசிட்டாரு, அவர் அப்படி பேசிட்டாரு, இது முக்கியமா அது முக்கியமா அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தளவில் இந்த கான்ட்ரவர்சியில், அதாவது இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் இடையிலான ஒரு பனிப்போர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிடையாது. இளையராஜா அவர்கள் சைட்லேருந்து இந்த பனிப்போர் கிடையவே கிடையாது. வைரமுத்து அவர்கள் தான் வம்பு இழுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு மேடையில் பேசினேன், அதே இன்னொரு மேடையில் பேசுகிற, அதே இன்னொரு பத்திரிகை மீட்டிங்லையும் பேசுகிற. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்க, இன்னொரு சைடில் இருக்கிற மனுஷன் பேசவே இல்லை. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது யார் வம்பு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். இதை சார்ந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இப்போ நேற்று ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது இதை சார்ந்து பண்ணாங்களா இல்லை வேறு மாதிரி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. அதோடைய ட்வீட்டோட அர்த்தம் என்னவாக இருந்ததுன்னா, கொஞ்சமாக படித்தவங்க கூட நிறைய படித்தவங்களுக்கு பாடம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டுன்னு இப்போ வந்து எக்ஸ் வலைத்தளம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ட்விட்டர் தான் வந்துட்டு எக்ஸ் வலைத்தளம் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது இளையராஜா அவர்களுக்கு பண்ணியிருக்காரா, வைரமுத்து அவர்களுக்கு பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நேற்று தான் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி தான் அது வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. பார்ப்போம், இன்னும் அவர் சைட்லேருந்து அவர் காழ்ப்புணர்ச்சியை எப்போ வெளிப்படுத்த போகிறார். இருக்கு உள்ள, ஆனால் இது வரைக்கும் வெளியில் வரல. வரும். இளையராஜா அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்தும் வருவதை நம்ம எதிர்பார்க்கலாம். அதனுடைய ஆரம்பம் தான் இந்த ட்வீட்டா இல்லை வேறு எதுக்காவது இது போட்டிருக்காரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை தான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க, நான் பேசுகிறது புரியுதா இல்லையா, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா. ஸோ நான் எப்போவுமே சொல்ல மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.